මේ ජයග්‍රහණය ලබා ගැනීමේදී පොදු ජනයාගේ විශාල මැදිහත් වීමක් තිබුණු බව අපි දන්නවා. අපි විශේෂයෙන් දන්නවා අපේ දේශපාලන යාන්ත්‍රණත් එක්ක සම්බන්ධ නොවුණු, අපි මුණ නොගැසුණු, අපිත් එක්ක කතා බහ இந்த பாரிய வெற்றியில் பொதுமக்களின் பாரிய பங்குள்ளது என்பது நமக்கு தெரியும் அரசியலுடன் தொடர்பு படாது எம்மை சந்தித்து எம்முடன் கதைக்காத பாரிய அளவானவர்கள் எமக்காக வேலை செய்தனர். அதேபோன்று ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வெற்றிக்காக நாம் பல நாட்களாக போராடினோம். இங்குள்ள பலர் இந்த கனவுகளை அடைவதற்காக தமது சிறு பராயத்திலிருந்து இளம் பராயத்திலிருந்து மிகவும் போராடினர். போராடுகின்ற சந்தர்ப்பங்களில் தமது காலத்தை, தமது உழைப்பினை, அது மாத்திரமன்றி தமது வாழ்க்கையை கூட அர்ப்பணித்தனர். அது மாத்திரமன்றி ஆரம்ப நாட்களில் வறுமையின் மத்தியிலும் இந்த போராட்டத்தை பாதுகாப்பதற்காக, வெற்றியை பெறுவதற்காக அர்ப்பணித்தனர். சில சந்தர்ப்பங்களில் கைவிட்டும் சென்றனர். இருப்பினும் அவர்கள் ஆரம்ப நாட்களில் இடையில் தேவையான சந்தர்ப்பங்களில் நமக்கு உதவி செய்தனர். அவர்களும் இந்த வெற்றிக்காக பாரிய பங்காற்றினர். நான் நினைக்கிறேன் நமக்கு 2 வகையான பொறுப்புகள் உள்ளன. பொதுமக்களின் நோக்கம், எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வது முதலாவதாகும். வர்த்தகம் தொடர்பான பொறுப்புக்கூறல். இந்த அதிகாரம் என்பது மிகவும் விசேடமானது. அதிகாரத்தினூடாக அதிகாரத்தை உருவாக்க முடியும். அதிகாரத்தினூடாக அதிகாரத்தை பரப்புதல், அதிகாரத்தினூடாக அதிகாரத்தை இல்லாதொழித்தல். நமது நாட்டில் பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறான அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வாறான பலம் பொருந்தியவர்களின் அதிகாரத்தினை பயன்படுத்தியவர்களின் பிரதிபலனாக மக்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இந்த அதிகாரத்தை மக்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு பிரயோஜனமற்ற முறையிலும் பயன்படுத்தினர். அதிகளவான அதிகாரம் கிடைத்துள்ளது. இந்த அதிகபட்ச அதிகாரம் எங்கு தள்ளிவிடுமோ என்ற சந்தேகம் மக்களிடம் காணப்பட்டது. இது தொடர்பில் சிறு சந்தேகம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் கூறுகிறோம், எம்மிடம் அதிகாரம் இருப்பது உண்மை. ஆனால் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய எல்லை அல்லது அளவு என்ன என்பது தொடர்பில் நாம் அறிந்துள்ளோம். அதேபோன்று அந்த அதிகாரத்தில் நோக்கம் ஒன்று உள்ளது. அதனால் இந்த அதிகாரம் முதலாவது மக்களுக்கும் அடுத்ததாக வர்த்தகத்திற்கும் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் சரியான முறையில் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். நமக்கு பொறுப்பு உள்ளது, நமக்கு பிணைப்பு உள்ளது. அதனால் சாதாரண பிரஜையினை விட பாராளுமன்ற உறுப்பினருக்கு, அதனை விட அமைச்சரவை அமைச்சருக்கு பாரிய அதிகாரம் கிடைக்கும் என நான் நினைக்கிறேன். ஆனால் அனைவரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் அதனை கூற வேண்டியதில்லை. உங்கள் அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு எல்லை உண்டு, பொறுப்பு உண்டு, அதேபோன்று பிணைப்பு உள்ளது. அதனை பாதுகாப்பீர்கள் என நான் நம்புகிறேன். வெற்றியின் அளவு எவ்வளவு பெரியதோ அதே போன்று இந்த வெற்றியின் பின்னரான பொறுப்பும் 2க்கு 1 சமாந்தரமானது என கூறுகிறேன். තවදුරටත් අපි මැනින්නේ සටන් පාට මතවාදවල නෙවෙයි. අපි අද සිට මැනින්නේ අපේ සටන් පාටේ මතවාදවලට කොච්චර පණ පොවන්න සමත්ද කියන පාලනයක් ලෙස. ඒ නිසා ජයග්‍රහණ විශාල වගේම මේ ජයග්‍රහණ විසින් අපි වෙත පවරා තිබෙන වගකීම් ඒ හා සමාන ලෙස බරයි.